Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் ஒரு சப்போர்ட் பார்த்துடணும். அது 7947. அது எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிற க்ரூட் ஆயில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு WTI க்ரூட் ஆயில் ஒரு $1 மட்டும் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. நீங்கள் tradingview.comல செக் பண்ணுறதுக்கு முன்னாடி oilprice.comலையும் இந்த ப்ரைஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 99% ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போயாச்சும் ஒரு தடவை இந்த ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ 82.89 இருக்குது. க்ரூட் ஆயில் இதுலேயுமே பார்த்திங்கன்னா US ஆயில் இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 82.76 ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 8214 லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட் 7812. ஸோ இந்த 7812ங்கிறது ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு அப் அண்ட் டவுன் தான் இன்றைக்கி க்ரூட் ஆயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரைடே மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எஸ்டர்டே எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் 260லேருந்து ஜம்ப் ஆகி 265 சம்திங்கில் போயிட்டுருக்கும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 271.5 வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 257.7. அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஃபெட் ரேட் கட் மூலயமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நமக்கு ஒரு வாலட்டிலிட்டி தான். ஸோ எக்ஸ்டர்டே ஒரு வாலட்டிலிட்டி எடுத்துகிட்டு ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு $4,119 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் கோல்டு இறங்கிட்டுருக்கு $4,116. ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்க்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு 1,43,320 க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் 1,44,226 நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 1,42,232 வரைக்கும் இந்த இடத்துல அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னை தான் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நெக்லைனை தான் இன்றைக்கி சப்போர்ட்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் அதே மாதிரி தான். சில்வரெல்லாம் ஒரு நல்ல ஒரு நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு W பேட்டர்ன் நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 2,19,018 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 2,22,621 வரைக்கும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பாக 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது காப்பர். ஸோ காப்பரோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1,346.35. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,332.85. ஸோ MCXை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நமக்கு கீழே இறங்கி ஓப்பன் ஆனாலுமே கூட நல்ல சப்போர்ட் இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கோல்டு நமக்கு கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,42,232. ஸோ மறுபடியும் ஒரு ரெக்கவரி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா MCXோட மார்னிங் கண்டிஷன்ஸ். கிஃப்டி நிஃப்டியோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிஃப்டி நிஃப்டி ஒரு 73 பாயிண்ட் பக்கம் நமக்கு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 3,342 பாயிண்ட்ஸ் பக்கம் அதுவுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட் 220 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ MSCI குளோபல் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 5 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மார்னிங் செஷன் கொஞ்சம் பாசிட்டிவில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ADR வேல்யூஸ் பார்த்திங்கன்னா கூட ஸோ நமக்கு ஐடி செக்டார் இன்ஃபோசிஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபோசிஸும் விப்ரோவும். ஸோ அது மட்டும்தான் நமக்கு ஒரு -5 பாயிண்ட்ஸும் விப்ரோ ஒரு 1 பாயிண்ட்டும்
நெகட்டிவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது. ஸோ ஐசிஐசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது, டாக்டர் ரெட்டி லேபார்ட்ரிஸ் பாசிட்டிவில் இருக்குது, ரிலையன்ஸும் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இறங்குனா ஐடி செக்டார் மட்டும்தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இறங்கக்கூடிய சான்சஸாக இருக்கலாம். ஸோ ஐடி செக்டார் இறங்குனா நமக்கு வந்து நிஃப்டி வந்து மேலே வர விடாது. ஸோ நிஃப்டி மேலே வரணும் அப்படின்னா ஐடி செக்டாரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு ஹை வரும். இல்லை அப்படின்னா எஸ்டர்டே மாதிரி தான் ஒரு சைடுவேஸு, லாஸ்ட்டாக கொஞ்சம் அப் ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் ஃப்ரைடேவோட மார்க்கெட் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.